12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.3 9ஆம் கணக்கு பார்க்கலாம். f of x சமம் x பெருக்கல் x plus 3 பெருக்கல் e power minus 5/2 -3 less than or equal to x less than or equal to 0 என்ற வளைவரைக்கு x அச்சிற்கு இணையாக வரையப்படும் தொடுகோட்டின் தொடும் புள்ளியின் x மதிப்பு -3, 0 என்ற இடைவெளியில் அமையும் என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது f of x equal to e power minus 5/2 என்பது கெழுவாகும். அதை முன்னாடி எழுதிடலாம். x பெருக்கல் x plus 3 என்ற சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. x அச்சிற்கு இணையாக வரையப்படும் தொடுகோட்டின் தொடுபுள்ளியின் மதிப்பானது -3, 0 என்ற இடைவெளியில் அமையுதுன்னு காட்டணும். சராசரி இடைமதிப்பு தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். இந்த சார்பானது பகுதி மதிப்பு ஏதும் இல்லாததுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில் கண்டிப்பாக தொடர்ச்சியானதாக அமையும். எனவே முதல் நிபந்தனையாக -3, 0 சார்பு f of x ஆனது தொடர்ச்சியானது. அதே போல் x மற்றும் x plus 3 uv-யை பயன்படுத்திட்டு நம்ம வகையீடு செய்யலாம். -3, 0 என்ற திறந்த இடைவெளியில் சார்பு f of x ஆனது வகையிடத்தக்கது. இரண்டு மதிப்புகளும் நம்ம நிரூபிச்சிட்டோம். வகையிடத்தக்கது தொடர்ச்சியானதுன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா அடுத்தது என்ன சொல்லலாம்? இடைமதிப்பு தேற்றத்தை பயன்படுத்துவோம். இடைமதிப்பு தேற்றமானது f dash of c சமம் f of b minus f of a by b minus a. இப்போ இந்த இடத்துல நமக்கு f dash of x இன் மதிப்புகள் தெரியணும். அதை முதல்ல கணக்கிடலாம். f dash of x என்பது e power minus 5/2 அப்படியே இருக்கட்டும். சார்பு f of x முதல்ல பெருக்கிக்கலாம். சார்பு f of x என்பது x பெருக்கல் x plus 3 பெருக்கும் பொழுது x into x x ஸ்கொயர் 3 பெருக்கல் x எனும் பொழுது 3x. இதுக்கு பிறகு வகையீடு செஞ்சுட்டோம் அப்படின்னா f dash of x இன் மதிப்பானது e power minus 5/2 அப்படியே இருக்கும். x ஸ்கொயரின் வகையீடானது அடுக்கு முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது 2x 3 பெருக்கல் 1 மதிப்பு 3. f dash of x இன் மதிப்பு இதுவாகும். இதை நம்ம பிரதியிடலாம். f dash of c எனும் பொழுது x-ற்கு பதிலாக c-ன்னு நம்ம பிரதியிடும் பொழுது மதிப்பானது e power minus 5/2 2x plus 3 2x-ற்கு பதிலாக c என பிரதியிட்டோம்னா 2c plus 3 சமம் வலதுபுற மதிப்பு f of b எனும் பொழுது மேல் எல்லை 0 கீழ் எல்லையானது f of -3 by b minus a 0 minus of -3 e power minus 5/2 2c plus 3 வலதுபுற மதிப்பு f of 0 என பிரதியிடும் பொழுது 0 பெருக்கல் 0 plus 3 மதிப்பு எப்படியும் 0 தான் ஆகும். அதே போல் -3 plus 3 எனும் பொழுது நமக்கு மதிப்பு 0 தான். பை பகுதி மதிப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 0 மைனஸ் 0 எனும் பொழுது மதிப்பு 0. e power minus 5/2 2c plus 3 மதிப்பானது 0. மைனஸ் e power minus 5/2 வலதுபுறம் வரப்ப 2c plus 3 0 e power minus 5/2 வரும். தொகுதி மதிப்பு 0 இருந்து பகுதியில் என்ன ஒரு மதிப்புகள் இருந்தாலும் அதனுடைய மதிப்பு 0 ஆகும். சி மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும். +3 வலதுபுறம் வரப்பு -3 சி ஈக்குவல் டு -3/2. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3ல் 1 2 2 மீதம் 1 10 10ல் I2 10 -1.5 -1.5 என்பது -3, 0 என்ற இடைவெளியில் அமையும். எனவே தேவையான சியின் மதிப்பானது -3/2 எந்த இடைவெளியில் இருக்கு? திறந்த இடைவெளி -3, 0 அமைந்துள்ளது. தேங்க்யூ.